ஆலய நிர்வாகத்தினரை நான் இந்த இடத்துல மனதார பாராட்டுகின்றேன். ஆலயத்தினுடைய இந்த பணி மிகவும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பணி. திருத்தொண்டு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த நிவாரண பணி வழங்கப்பட இருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய ஆலயத்தினுடைய வண்ணக்கர் குறைநீலாவணை, பெரிய கல்லாறு, கோட்டை கல்லாறு, குறும்புவழி ஆகிய 4 ஊர்களின் வண்ணக்குமார்கள் ஆகியோருடைய கணக்கு பிள்ளைமாருடைய பூரண சம்மதத்தோட இந்த வெள்ள நிவாரண பணி இடம்பெற இருக்கின்றது. நீதிமன்ற அனுமதி பெற்று இந்த பிரதேச செயலாளருடைய தலைமையிலே இந்த நிகழ்வு சிறப்பாக இன்றைய தினம் நடைபெற இருக்கின்றது. அனைவரையும் இந்த ஆரம்ப நிகழ்வுக்கு நாங்கள் வருக என்று வரவேற்று, உண்மையில் எங்களுடைய இந்த பணி, ஆலயத்தினுடைய இந்த பணி மிகவும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பணி. இந்த பணியினை சிறப்பான முறையிலே மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்காக சிறப்பான முறையிலே அனைவரும் இந்த ஒத்துழைப்பை வழங்கி இருக்கின்றீர்கள். அந்த வகையிலே இந்த நிகழ்வினை ஆரம்பித்து மண்டூர் கந்தசுவாமி ஆலய வண்ணக்கர், அதே போன்று கணக்கு பிள்ளைமார், அதே போன்று இனிய பொதுமக்கள், உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக கடந்த 26 நவம்பர் மாதம் 26ஆம் தேதி ஏற்பட்ட வெள்ள இனக்கம், வெள்ளப்பெருக்கு, பெருமழை காரணமாக இந்த பிரதேசத்தின் பல பிரதேச மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் மண்டூர் பிரதேசம் முற்றாக 2 பக்கமும் துண்டிக்கப்பட்ட நிலையில காணப்பட்டது. ஆகவே பல்வேறுபட்ட அரசு மற்றும் அரசு சார்பற்ற ஒருங்கிணைப்புடன் பல்வேறுபட்ட உதவி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டாலும் அனைத்து மக்களுக்கும் அது கிடைக்குதா என்று சொல்லி சொன்னால் குறிப்பிட்ட வர்க்கமான மக்களுக்கு மட்டுமே அது கிடைக்கக்கூடிய வகையில் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் ஆலயங்கள் பொதுவாக சமயத்தை கொண்டு நடத்துகின்ற ஆலயங்கள் சமூகத்தின் மக்களுக்குரிய பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த சமூக பணியை செய்வதற்கு முன்வந்த வண்ணக்கர், அதே போன்று கணக்கு பிள்ளைமார் ஆலய நிர்வாகத்தினரை நான் இந்த இடத்துல மனதார பாராட்டுகின்றேன். அவர்களின் ஆலோசனை, அவர்கள அனுசரணையின் பேரில் தான் இந்த செயல் திட்டம் முழு வடிவம் பெற்று உங்களுக்கு கிடைக்குது. இதில் கிட்டத்தட்ட மண்டூர் பிரதேசத்தை சேர்ந்த 6 கிராம உத்தியோகத்தர்கள் பிரிவுகளை சேர்ந்த 2700 குடும்பங்களுக்கும் அனைவருக்கும் இந்த நிவாரண பொதி கிடைப்பதானது உங்களுக்கு வெள்ள நிவாரணம் மட்டுமல்ல, எதிர்வருகின்ற இன்னும் 3 தினங்கள்ல புது வருடத்தை நாங்கள் எதிர்கொள்ள இருக்கின்றோம். ஆகவே மலர இருக்கின்ற புது வருடத்தில் எங்களுக்கு போதிய அளவான உலருணவு கையிருப்பு இருக்க வேண்டும். அதே போன்று எங்களுக்கு பாதிக்கப்பட்ட வெள்ளத்துக்குரிய நிவாரணமாகவும் இது எங்கள் மக்களை போய் சென்றடையக்கூடிய வகையிலே இது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நிவாரண பணிகளை பெற்றுக்கொள்கிற மக்கள் அனைத்து மக்களுக்கும் இது கிடைக்க இருக்கிறதன் காரணமாக இதுக்குள்ள
எந்த ஒரு பிரிவினரும் இதுக்குள்ள விடுபட போற இல்லை. முதற்கட்டமாக இந்த சமூக பணி இவ்வாறு செய்யப்படுகிறது. எதிர்வரும் காலங்களில் இந்த மண்டூர் கந்தசுவாமி ஆலயத்தினால இன்னும் பல சமூக பணிகள் மக்களுக்கு செய்யப்படுவதற்கு வண்ணக்கர் மற்றும் கணக்கு பிள்ளைமார் தங்களது பூரண ஆதரவையும் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே எதிர்வரும் காலங்களிலேயும் சிறந்த சமூக பணிகள் இந்த மக்களுக்கும் அதே போல இந்த ஆலயத்தினால் வேறு பிரதேசங்களுக்கும் அனைத்து பிரதேசங்களுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேவைகளை தொடரக்கூடிய வகையில் பல முன்னெடுப்புகள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றன. அதற்கு அனைத்து பொதுமக்களினது ஆதரவும் தேவை. அதே போன்று இந்த நிகழ்வை சிறப்பாக ஒழுங்கமைத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நமது பிரதேச செயலக அனைத்து உத்தியோகத்தர்கள் அதே போன்று இந்த பிரதேசத்தை சேர்ந்த இளைஞர் கழகங்கள் மகளிர் சங்கங்கள் ஏனைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த இடத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று இந்த நிவாரணங்களை பெற்றுக்கொள்ளுகின்ற நீங்கள் ஒழுங்கை கடைபிடிப்பது மிகவும் முக்கியம். எனவே எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாமல் அனைவருக்கும் கிடைக்க இருக்கிறதன் காரணமாக அதை அமைதியான முறையில் பெற்று எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாத முறையில் அமைதியாக பெற்று செல்ல வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும்